மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சகுந்தலா வந்து செம கடுப்பில் இருக்காங்க மதுமிதா மேலே. தன்னோட சதித்திட்டம் எல்லா விஷயங்களையும் வந்து மதுமிதா வந்து முறியடிச்சிருவாளோன்னு லைட்டாக வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போவே. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கோவத்தில் வந்து சகுந்தலா குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து சூர்யாவும் லக்ஷ்மணனும் வந்து கேட்குறாங்க, அம்மா ஏம்மா வந்து நீ இவ்வளோ கோவத்தில் இருக்க, அதான் வந்து நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுதில்ல, அப்புறம் என்ன அப்படின்னோடனே, எங்கே கௌதம் வந்து எல்லோரும் முன்னாடி சபையில் வந்து எப்படி நம்ம நோஸ் கட் பண்ணான்னு பார்த்தியா, எனக்கு வந்து அண்ணன் தானே சொன்னான், ஏதோ ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு போயிருப்பான், நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கும் வந்து நம்ம மாயாவுக்கு ஈக்குவலாக வந்து நீ செய்யணும்னு நினைக்கிற, அண்ணன் சொன்னால் கேட்டுட்டு போக வேண்டியது தானே, அது ஒன்றும் கௌதம் சொன்ன பேச்சு கிடையாது, அவன் வாயால் வேணால் அவன் சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை செயல்படுத்தினது மதுமிதா அப்படின்னு சொன்னோன்னே லக்ஷ்மணன் வந்து அதிர்ச்சியாகி கேட்குறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னோன்னே, ஆமாம் அவள் வந்து இப்போயே வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கௌதமை வந்து நம்ம எல்லோரும் முடிவு பண்ணி வச்சுருக்கதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நொடியில் வந்து மாற்ற சொல்லிட்டான். அப்படிங்கும்போது இவளை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறதுக்காக வந்து அழைச்சிட்டு வந்தால் இவன் வந்து மொத்த சொத்தையும் நம்மளை வந்து எதிர்த்து ஆண்டுருவாளோன்னு எனக்கு வந்து லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒன்றும் மதுமிதா வந்து லேசுப்பட்டவ கிடையாது, அவள் கொஞ்சம் உஷாரான ஆள். ஏன்னா அவன் நினச்ச காரியத்தை வந்து எவ்வளோ அசால்ட்டாக வந்து சத்தமே இல்லாமல் சாதிச்சிட்டா பற்றி அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணுன்னு, அதனால் அவகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. அம்மா நீ ரொம்ப யோசிக்கிற, அவங்க வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து கிடையாது, அப்படியே அவங்க வந்து இந்த சொத்து எல்லாத்தையும் வந்து அடையணும்னு அவங்க நினச்சி திட்டம் போட்டாலும் கூட நம்ம வந்து பிக் பிரதர்கிட்ட வந்து சொன்னால் எல்லா விஷயங்களும் ஒரு செகண்டில் வந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நீ அதனால் அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ தைரியமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப, இது ஒன்றும் லேசு போக்கு கிடையாது சூர்யா, முதல்ல புரிஞ்சுக்க, அவள் நம்ம விஷயத்தில் தலையிட்டா ஆரம்பத்திலே அவளை வந்து தட்டி வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோயிலுக்கு வந்து கிளம்புறதுக்காக காரில் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கப்போ வந்து மதுமிதா அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த கார் மாற்றிட்டா வந்து எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே டக்குன்னு வந்து மதுமிதா வந்து சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் நேரம் பேசாமல் இருமா, இந்த கார் என்னோடய தம்பி மாதிரி அப்படின்னா. அப்போ இந்த கார் ஓட்டிக்கிட்டு இருக்கானே வண்டி ஜீவா யார், சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தால் என்ன, முதல்ல வந்து நீ கோவிலுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் வந்து எவ்வளோ பெரிய காருக்கு அந்த காலத்துலேயே மாடலாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னோடனே, அப்படியாம்மா அந்த கார் வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னோடனே, அதுவா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே விழுந்து சிரிக்கிறாங்க. சரி கோயிலுக்கு விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷ்கிட்ட வந்து கௌதம் வந்து கேட்குறாப்புல, எங்கடா ஏசி ரிமோட்டை வச்ச அப்படின்னோடனே சுற்றி பற்றி தேடுறாங்க, ஏசி ரிமோட்டை காணணுன்னே இவர் வேர்த்து கொட்டுதுன்னு தடுமாற ஆரம்பிச்சிடுறாங்க. நண்பா எத்தனை நாளாக எத்தனை வருஷமாச்சு தெரியுமா உனக்கு ஒரு ஒய்ஃப் வரணும், அவங்கள நான் அண்ணின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து அதெல்லாம் உனக்கு வார்த்தையில் சொன்னால் வந்து புரியவே புரியாது அப்படின்னு. ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, இப்போ எதுக்கு நீ வந்து இவ்வளோ எமோஷ்னலாக ஆகிற, ஜாலியாக இருக்க வேண்டியதானே, உனக்கு யார் பேர் வந்து சந்தோஷ்னு வச்சு பேசாமல் சோகம்னு வச்சுருக்கலாம், எப்போ பார்த்தாலும் ராகம் பாடிக்கிட்டே இருக்க, ஜாலியாக இருறா அப்படின்னப்ப, உனக்கு வந்து நான் சொல்கிறது இப்போ கூட எனக்கு புரியலை, உங்கள் வீட்டில் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டாங்க ஐடியா பண்ணாங்கன்னு சொன்னோன்னே, ஏன்டா யாராவது தடுத்துக்கிட்டு இருந்தாங்களா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, நீ தப்பாகவே எல்லா விஷயத்தையும் யோசிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே மதுமிதா வந்து யார் ஃபோன்லன்னு அவங்க அப்பா எல்லாரும் ஜீவெல்லாம் கேட்டோன்னே, மாப்பிள்ளை தான் பேசுகிறாப்புல அப்படின்னோடனே, சரி பேசு பேசு அப்படின்னோடனே, மாமா கிட்டேருந்து கால் வருதா அப்படின்னு, யார் மாமா அப்படின்னு, அக்கா கௌதம் தான் அப்படின்னு, ஓ சாரி அப்படின்ட்டு பேசுகிறாங்க. கௌதம் ரொம்ப சீரியஸாக, மதுமிதா உங்கள் அப்பாவுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நான் ஒத்துக்கிட்டது என்னமோ உண்மை தான், ஆனால் வந்து இதை வந்து நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் கொடுக்குறாப்புல, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு என்னம்மா மாப்பிள்ளை சீரியஸாக பேசுகிறாப்புலையா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னோன்னா எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க பயந்துட்டு. கோயிலில் பார்த்தா நம்ம கௌதம் வந்து, எனக்கு ஏசி இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அந்த மண்டபத்தில் ஏசி இருக்கிற மாதிரி பார்த்துக்க அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ், என்னோட வந்து இந்த நான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ தான் மனசு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பேன். நான் கூட ஹனிமூனுக்கு எங்கே போவேன்னு சந்தோஷ் வந்து சொல்லுவேன் பேசுவேன்னு பார்த்தா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு கிளம்பலான்னு போகிறாங்க. மதுமிதா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க, ரொம்ப சீரியஸாக ஏதோ சொல்லிட்டு இருந்தான். ஆமாம்மா மண்டபத்தில் என்ன இருந்தாலும் ஏசி கண்டிப்பாக இருக்கணுமா, இல்லைனா அவருக்கு வேர்க்குமா அப்படின்னோடனே இங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதைத்தான் இவ்வளோ சீரியஸாக சொன்னாரா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு. சரி நம்ம மாப்பிள்ளைக்காக இது கூட செய்யலைன்னா எப்படி, செஞ்சுட்டா போச்சுன்னு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க.
அங்கே வந்து கரெக்டாக ஆஃபீஸுக்கு வந்தோன்னே வந்து எல்லோரும் வந்து கௌதமுக்கு வந்து லட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா இவருக்கு தான் லட்டு ரொம்ப பிடிக்குமே, அப்படியே ஒவ்வொரு லட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சந்தோஷ் வந்து எனக்கு ஒன்று கொடுறா அப்படிங்கிறப்ப ஒரு லட்டு கூட கொடுக்காம எல்லாத்தையும் பாக்ஸில் சாப்பிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு மட்டும் கொடுக்குறாங்க. எனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதான் எவ்வளோ சாப்பிட்டேனே தெரில, ஒரு பாக்ஸே காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த ஆர்டரை வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்து மாயா கல்யாணத்துக்கும் என் கல்யாணத்துக்கும் சொல்லிடுங்க அப்படின்னோன்னா சரி அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் சந்தோஷ் வந்து பார்த்துட்டு, இப்படி வந்து எல்லாத்தையும் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றியாடா, எனக்கு ஒரு நண்பர் இருக்கேன் கொடுக்கலாங்கிறாங்க. இந்த பக்கம் மதுமிதா வந்து அந்த மோதிரத்தை வந்து கரெக்டாக லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நூலை வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு மதுமிதா அம்மா கேட்டோன்னே, அதுவா மோதிரம் லூஸாக இருக்குல்ல, அதான் நூலை வச்சு டைட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்க, வாழ்க்கை பூரா இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக வந்து ஸ்ருதி வந்துடுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுமிதாவை வந்து முன்னாடி லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல, அவங்களோட வந்து ஒய்ஃப் வராங்க. வந்து பார்த்துட்டு, என்ன பார்க்குறீங்க, அவள் கையில் வந்து வைர மோதிரம் போட்டிருக்கா, அது மாப்பிள்ளை போட்டு விட்டது, இனிமேல் வந்து நீங்கள்லாம் வந்து பார்க்கணுன்னா கூட முடியவே முடியாது, அவளோட ஒவ்வொரு நகையும் வந்து ஒவ்வொரு பெரிய விஷயமா இருக்கும், இனிமேல் அவள் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் மதுமிதாக்கு இருக்குன்னு அவளை நல்லா வெறுப்பேற்றி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸ்ருதி. இப்போ தான் என் மனசு சந்தோஷமாக இருக்குன்ட்டு மதுமிதா அம்மா சந்தோஷப்படுறாங்க. அதோட முடியுது.